ஆட்டமாட ஆடினீங்க 6 லட்சம் ரூபாவை கொடுத்து போட்டு பொய்யான ஒரு ஓட் பேங்கு, பொய்யான கொமெண்ட்ஸ், பொய்யான லைக்கு, இப்படி எல்லாம் பண்ணி எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சு கொண்டிருந்தீங்க. விஜய் பார்வதி அங்க இருக்காருல்ல கடவுள் அப்படின்னு ஒருத்தர். முடிஞ்சா டாடா, பாய் பாய், குட் பாய். இனிமேல் இந்த ஷோ இல்லை, எந்த ஷோவுக்குமே விஜய் பார்வதியை போன்ற நபர்கள் போகக்கூடாது. விஜய் பார்வதியால அந்த ஷோவோட தரம் தான் கெட்டு போய்கொண்டிருக்கு. சரிங்களா? பச்சாம் பத்தியா அப்பு நம்மே. ஸோ வணக்கம் மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட அப்டேட் லைவ் அப்டேட், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு விடயம் நடக்கணும் அப்படி என்பதுதான் எல்லா மக்களோட விருப்பம். விஜய் பார்வதி அப்படின்ற ஒரு நபர் எப்படியாவது இந்த ஷோவை விட்டு இந்த ஷோவோட தரத்தை கெடுக்காம, மீதி எனக்கு தெரிஞ்ச பார்வதியை விட எல்லாமே தகுதியான நபர்கள் தான் பழக்க வழக்கத்தில். சரியா? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கம் உதவாது விஜய் பார்வதி கிட்ட. ஸோ அப்படி பார்க்கல, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இல்லாத நபர் விஜய் பார்வதி. அப்போ ஒட்டுமொத்த மக்களோட விருப்பமே எப்படியாவது கடவுளே இது எப்படியாவது போயிடணும், எங்களை கண்ணில் இது படக்கூடாது அப்படின்றதான் ஒட்டுமொத்த மக்களோட விருப்பம். நல்ல மக்கள், நல்ல குடும்ப மக்களோட விருப்பம், நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு நல்ல முறையில் வாழ்ற மக்களோட விருப்பம். மீதி நபர்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் பேச விரும்பல. சரியா? ரோட்ல குப்பை இருக்கும், நம்ம வேலை என்ன குப்பையை பார்க்கறதா, நம்ம ஏமை பார்க்கறது. ஸோ அப்ப இதுதான் உண்மை மக்களே. சரி, இப்ப காலையில இருந்து நிறைய விடயம் கத்தி கொண்டிருக்கானுங்க, கதறி கொண்டிருக்கானுங்க. சபரி தான் காரணம், சபரியால தான் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி உமன் கார்ட்டை யூஸ் பண்றானுங்க. அப்புறம் கண்ணாடி பட்டுட்டு அப்படின்றானுங்க. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்ற வீடியோ தான் இந்த வீடியோ மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம், பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஜய் பார்வதி evicted, walk out from the Big Boss Tamil season 9 அப்படின்னு சில சோஷியல் மீடியாக்கள் விடயம் வருது. ஆனா எனக்கு கிடைச்ச தகவல் படி இன்னும் அது உள்ளுக்குள்ளதான் இருக்கு, இன்னும் நடக்கல. இன்னொரு கண்ணும் அடிபட்டு வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்லாம் மக்கள் சொல்றாங்க. நம்மளும் அதைத்தான் விரும்புறோம். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த ஷோவை எவ்வளவு தூரம் நாரடிக்க முடியுமோ தமிழ் பிக் பாஸ, தமிழ் கலாச்சாரத்தை இப்ப அந்த ட்ரையாங்கிள் லவ் அப்படின்னு ஒரு கர்மம் பண்ணுது. ஸோ அப்போ இந்த பார்வதியை உள்ள வச்சிருக்க அந்த கலாச்சார சீர்கேடு அதிகமாகுது. அப்போ ஒட்டுமொத்த மக்களுமே இது ஓட் போட்டு வெளியில போகாட்டியும், ஏன்னா அவங்க அந்த அம்மாவுக்கு ஓட் வராட்டியும் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஏதாவது கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது நடந்து இது வெளியில போயிடணும்னு தான் பல மக்களோட விருப்பம், பல மக்களோட மன்றாட்டு. சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள she deserved to get out from the house man. சரியா? ஸோ அப்போ அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் வருகிறபடியும் போய் இன்னும் நடக்கல, இன்னும் ஆள் உழுக்கு தான் இருக்கு. சரிங்களா? நடந்துச்சுன்னா மிகப்பெரிய சந்தோஷம். ரெண்டாவது விடயம் சபரி அவர்கள் தள்ளி விட்டதால கண்ணு இப்படி வந்துட்டு சபரி தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த காசு எலும்பு துண்டு. விஜய் பார்வதி நிறைய மக்களே, பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் எலும்பு துண்டு போட்டுட்டு போயிருக்கு மக்களே. அண்ணே, நான் பிக் பாஸ்ல போறேன் அண்ணே, நீங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவனுங்களெல்லாம் ஷூ நக்கி கொண்டிருக்கானுங்க. அதான் எனக்கு கவலையா கிடக்கு. அசீம் அண்ணாவோட கேம் பிளே தப்புன்னு சொன்னவனுங்க இந்த அம்மாக்கு ஃபயர் விடுறானுங்க மக்களே. அவனுங்க மட்டும்தான் விடுறாங்க, மக்கள் வருகிறாங்க. சரியா? அசீம் அண்ணாவோட கேம் பிளே மக்கள் லைக் பண்ணாங்க, அது வேற. அசீமோட கம்பேர் பண்றாங்க மக்களே. இதோட கேம் பிளேய, அவருடைய தரம் என்ன, தராதரம் என்ன, அவருடைய குவாலிட்டி என்ன, இது கிட்டனுக்குமா அசீமா, நான் கிட்ட வர முடியுமா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஃபுல்லா போட்ஸ், ஃபேக் ரிவ்யூ, ஃபேக் இதை பற்றி வர்றது எல்லாம் ஃபேக். அப்போ அந்த ஐயில சபரி அடிச்சுன்ற அதுவும் போய். சரிங்களா? இவங்களுக்கு கண்ணுக்குள்ள லென்ஸ் யூஸ் பண்றவங்க. இந்த அம்மா கண்ணாடி போட்டா இந்த அம்மாட அழகு போயிருமா, இதெல்லாம் உள்ளுக்குள்ள இந்த அம்மா பேசினது இந்த அம்மாவுக்கு அழகு போயிருமா, காமருடினோட ரொமான்ஸ் பண்ணிக்குள்ள அழகா தெரியாதா? அப்ப அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ண லென்ஸுக்கு பதிலா இன்னொரு லென்ஸை போட்டிருக்கு. அப்ப அந்த விடயத்தினால ஒண்ணு ரெண்டு நைட்டு ஃபுல்லா ஏதோ கர்மம் பண்ணி கொண்டு இருக்குது. சரியா? காமருடினோட. சோ அப்ப பேசிக்கொண்டிருக்க சொல்றேன். சரியா? சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் கண்ணுல வந்திருக்கு. அதனாலதான் அந்த கண்ணு வீங்கி இருக்கு. பூச்சி கடிச்சாலும் இப்படி வரும், லென்ஸை மாத்தி அது ஒத்துக்காட்டியும் அது அப்படி வரும். ஸோ அது இயற்கையா வந்த விடயம் இன்ஃபெக்ஷன். சபரி தள்ளி வரல. உதாரணம் முதலாவது ப்ரோமோல பாத்தீங்கன்னாலே தெரியும். இதை வச்சு ஓட் பிச்சை எடுக்கிறானுங்க மக்களே. கடவுளே, என்னடா டே இப்படி இது ஒண்ணு
அடுத்தது வந்து இந்த உமன் காட்டு, அதாவது ஒரு பெண்ணுக்கிட்ட இப்படித்தான் நடந்துக்கிறதா, ஒரு பெண்ணை இப்படி பண்றாங்க. அப்போ ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் எப்படி வேணா நடந்துக்கலாமாடா, எப்படி வேணா நடந்துக்கலாமாடா? இந்த விஜய் பார்வதி வந்து நம்ம தமிழ் பெண்களுக்கு, இப்ப நான் என்னோட சேனல் பெண்களுக்கு தான் அதிகமா சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜனனி மேம் 21 வயசு பொண்ண மேம் அப்படின்னு சொன்ன முதல் நபர் நான். அதை அப்ப நான் சொல்லிக்கல என்ன ப்ரோ நக்க மேம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. நான் எல்லாருக்குமே நான் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கேன், தகுதியான நபர்களுக்கு. சரியா, தமிழ் பொண்ணுன்னா ரெஸ்பெக்ட் வருண்டா. வெள்ளக்காரனை வந்து நிமிந்து நிற்பான். ஆனா விஜய் பார்வதியை பார்த்தா ஒட்டுமொத்த கலாச்சாரமே அழிஞ்சு போகுது. எல்லாம் பேச்சு வழக்குல இருந்து நடத்தையில இருந்து எல்லாமே குப்பையா இருக்கு. சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்களா? ஏதோ ரவுடி பொம்பளை கொண்டு விட்டது போல ஈவன் ரம்யா கூட ஒழுங்கா இருக்காங்க. ரம்யா வெளியில வேற என்ன மாதிரின்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனா இது உள்ளுக்குள்ள வந்து அப்படி பண்ணுது. ஏன்னா இவங்களுக்கு உள்ளுக்க இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன்ல உள்ளுக்குள்ள போட்டாங்க, என்ன தகுதியில உள்ளுக்கு வந்தாங்க, ஒரு இதுவுமே இல்லை. இவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு 10 வயசு பிள்ளைக்கு முன்னுக்கு ஒரு வேற வார்த்தை சொல்லி பேசியிருப்பாங்க. அந்த வீடியோலாம் ட்ரெண்டிங் ஆகுது. இப்படிப்பட்ட நபர் நம்ம தமிழ் பிக் பாஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப ஒரு ஒரு திறமை இல்லாம வந்த நபர் தான் விஜய் பார்வதி. பட் சபரி அப்படின்றவர் அவருடைய ரேஞ்ச் வேற. எத்தனையோ பேரை வாழ வச்சு கொண்டிருக்க மனிதர். அவருடைய கேம் வேணும்னா அது வந்து இப்ப வரைக்கும் சக்சஸ் ஆகாம இருக்கலாம். பட் அவர் மீது இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. சரியா, சபரிநாதன் அப்படின்றவர் உயர்ந்த மனிதர். அத ஒரு ரியல் லைஃப்ல பார்த்தாலும் சரி, இல்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்டா பார்த்தாலும் சரி, சபரிக்கு ஈக்குவலா ஒரு சொட்டு கூட இந்த விஜய் பார்வதி வர முடியாது. ஃபர்ஸ்ட் இது பொம்பளை மாதிரி நடந்துக்கணும், பொண்ணு மாதிரி நடந்துக்கணும். இது ரவுடி மாதிரி நடந்துக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்படி பண்ணுது. ஆனா இதே தான் ஈக்குவலிட்டியை பற்றி பேசும். மென் உமன் ஈக்குவலிட்டி பற்றி. சரியா, டாஸ்க்னு வந்துட்டுல, நீ டாஸ்க்கு வரல. அப்ப சபரி என்ன கையம் கட்டி கொண்டு இருக்கிறதா? நீ வந்து மென் அப்படின்னு பாத்தியா? இல்ல நீ வந்து மென்னை விட பெருசு நானு அப்படின்ற மாதிரி நீ ஒரு பஜாரித்தனம் பண்ணல. அப்ப டாஸ்க் விளையாடக்குள்ள அது அடிப்படும், அப்படித்தான் நடக்கும். அப்ப மூடிக்கிட்டு இரு. சரியா, விஜய் பார்வதி எவன்டா பார்வதின்னு பேரை வச்சோம் கடவுளே. சரி, சோ இப்ப வந்து உமன் காட்டு, சோ விக்டிம் காட்டு, உமன் காட்டு, எல்லா காட்டுமே யூஸ் பண்ணி எலும்பு துண்டு போட்டதுகள் வந்து பண்ணி கொண்டிருக்கு. ஆனா அடுத்தவங்களை நாசப்படுத்துறதே இதுதான். ஐயா காமருடினுக்கு சொந்தக்காரங்க இருந்தீங்கன்னா வாங்கய்யா. உங்க இந்த காமருடின எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியில போறது நல்லது. இப்ப போன 2 வாரத்துக்கு முதல் பேட் டச். நேத்து என்ன அப்படின்னா, நீ வந்து லவ் கண்டென்ட் ஷோக்கா பண்றியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எடுக்குது. அப்ப இன்னும் என்னெல்லாம் பண்ண போதோ தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஜய் பார்வதியோட இவர் லவ் கண்டென்ட் பண்ணாருன்னா இவருக்கு ஹீரோ இமேஜ் போயிடும். சத்தியமா சொல்றேன். சரிங்களா? ஸோ அதனால இவர் ஒன்று பார்வதி வெளியில போகணும், இல்லைன்னா இவர் வெளியில போகணும், இல்லைன்னா இந்த லவ் கண்டென்ட் முடிவு வரணும், இல்லைன்னா காமரினோட இதே முடிஞ்சு. வேற என்னத்தை சொல்றது மக்களே? வேற என்னத்தை சொல்றது? மக்களுக்கு பிடிக்காத தகுதி இல்லாத ஒண்ணு இங்க இருந்தா வேற எப்படி பேச முடியும்? மக்கள் பேசுறத நான் வந்து பேசுறேன். விஜய் பார்வதியை பத்தி ஒரு கமெண்ட் வேற சேனல் போட்டா அதுக்கு லைக் கமெண்ட் வருது. ஆனா மக்களிடம் வருதாண்டா இல்ல. அந்த 90% பாட்ஸ், கமெண்ட் லைக் பாட்ஸ், வியூ பாட்ஸ். 10% விஜய் பார்வதியை போல இருக்க பஜாரிகள், குப்பைங்க, தருதலைங்க, கலாச்சார சீர்கேடு பண்றவங்க. அவ்வளவுதான், இனத்தோட சேரும். ஆனா தரமான நல்ல குடும்பத்துல பிறந்த மக்கள் விஜய் பார்வதியை சப்போர்ட்டே பண்ணல. விஜய் பார்வதியோட குரலை கட்டால காதை மூடுறாங்க. குழந்தைகள் இருந்தா தூக்கி கொண்டு போய் அறைக்குள்ள விட்டுட்டு டிவி சேனலை மாத்துறாங்க. இதுதான் தாய்மார்கள் சொல்ற உண்மை. டேய், நீங்க எல்லாம் சபரிநாதன் வந்து விஜய் பார்வதியோட கம்பேர் பண்ணக்கூடாதுடா. அந்த மனிதனோட தரம் வேறடா. கண்டஸ்டன்ட் சபரி, ஹியூமன் சபரி அப்படின்னு பார்க்கக்குள்ள சபரிநாதனோட தரமே வேறடா. போங்கடா டேய். இதான் சொல்லுவாங்க மக்களே பெரியவங்க. சில விடயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். பக்கத்தில் இருக்கைக்குள்ள கூட யாருக்கு பக்கத்தில் இருக்கோம்னு பார்த்து இருக்கணும். நன்றி.